பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத பெல் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா சொல்கிற ஒரு இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்பிளே வந்துடும். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ப்ளஸ் ஆயின் பார்த்தால கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நான் இந்த வீடியோ ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன்ட் வச்சு நான் எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு கேட்கும். நான் 4 டிஜிட் தான் எப்பவுமே பாஸ்வேர்டு தரேன். நீங்கள் கரெக்டாக 4 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடேட்னு ஷோ ஆகும். ரெடேட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் அலைன் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இம்போர்ட் கேட்கும். இம்போர்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட்டான புக் மார்க் பர்சன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஆட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லேயர் செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக நான் எங்கே ப்ளூ கலர் லேயர்லாம் ஆட் பண்ணிக்கணும். அங்கெல்லாம் நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வீடியோ ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்தா ஷேக் அப்டேட் எதுவுமே ஆடே பண்ண தேவையில்லை. நான் ஃபுல்லாகவே ஷேக் அப்டில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்லி கரெக்டாக இங்கே எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலர் இமேஜில் இருக்கோ அதில் பார்த்தா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆட் யுவர் இமேஜ் 9:16 டிரேஷன். கரெக்டாக இந்த பிக்சல் நீங்கள் இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போது நம்ம வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக இப்போ பேக் வந்துங்க. பேக் கரெக்டாக ப்ளஸ் ஆகிமா க்ரீன் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நான் மென்ஷன் பண்ணதில்லை 9:16 டேஷன் அந்த சைஸ் பார்த்தா இருக்குது. அந்த சைஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே மீடியா ஆப்ஷன் இருக்கும். மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் 6 பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எங்கள் மேலே யார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறோம் உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகின்னு நீங்கள் எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இங்கே மேலே பார்த்தா ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகணும். இப்போ பார்த்தா மேலே கீழே கேப் இருக்குது. இப்போ அது ஃபில் பண்ண மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு இப்போ இமேஜ் ஜூம் பண்ணணும்னா இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஸ்வைப் டு மூவ் லேயர் இருக்காங்க. நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இமேஜ் நல்லா உங்களுக்கு மூவ் அது நல்லா தெரியும். நீங்கள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல நல்லா க்ரீன் நல்லா டார்க்காக செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகும். பார்த்தா ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக நீங்கள் ரைட் சைடில் நல்லா ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா நல்லா ஜூம் ஆகும். அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் மேட்ச் செட்டிங் பார்ல ஏர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்போ வீடியோ ஆகணுமா இல்லை ப்ராஜெக்ட் ஆகணுமா இல்லை நம்ம பிஎன்ஜி இமேஜ் கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால் பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் கன்வெர்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இமேஜ் கன்வெர்ட் ஆகணும். இங்கே சேவ்னு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல சேவ் டு கேலரின்னு மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்தோன்னே பேக் வந்துங்க. பேக் இப்போ புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆடியோவில் இருக்கும்போது ஒரு இமேஜில் இருக்குது. அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர் ஆட் ஆகிருக்கும். இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஆகின மாதிரி ஆப்ஷன்களை கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலராக ஒரு இமேஜில் இருந்துச்சு. அது சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ணுற இமேஜ் ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட்டோட ஆட் ஆகும். நீங்கள் எந்த எஃபெக்ட்டும் ஆடே பண்ண தேவையில்ல. லைட்டாக நீங்கள் அந்த 1 கிளிக்கில் நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி 1 கிளிக் நீங்கள் வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா 8:09 அதே மாதிரி இமேஜில் இருக்குது. இங்கே நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணணும். இப்போ லேயர் செலக்ட் பண்ணிங்க. கலர் அண்ட் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி வந்துடலாம். ஃபுல்லாக ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணி வந்துடலாம். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8070. கரெக்டாக புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 8070. கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிங்க. நீங்கள் புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக வீடியோ இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இமேஜில் லாஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா ப்ளூ கலரில் நீங்கள் இமேஜில் சேஞ்ச் பண்ணிட்டோன்னே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுறதுல இங்கே சைடில் இப்போ ஐ ஆப்ஷன் இது மாதிரி ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சோன்னே மேலே எங்கள் செட்டிங் பார்ல ஏர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகணும். கீழே பார்த்தா உங்களுக்கு சேவ்னு கேட்கும். நீங்கள் சேவ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.